ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை இருந்தால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு எதுவும் தேவையில்லை, டேஸ்ட்டு வேறு லெவல், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை இது சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போது ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் தோல் சீவி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. இது கூடவே நான் ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். எப்போவுமே முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நம்ம தோசை திருப்பியை பயன்படுத்தினோன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். முட்டையை ஊற்றவுமே நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா அடியில் நல்லா பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்திங்கன்னா போதும். நல்ல பொடி பொடியாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னு சொல்கிற பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட முட்டை சாதமாக நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது கவுச்சி எதுவும் அடிக்காது. இதை சப்பாத்தி கூட செஞ்சு அது கூட ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.